blood composition. Blood is a red vascular connective tissue. இது ரெட் கலர்ல தான் இருக்கும். நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு fluid. இது பிளட் எல்லா பார்ட்ஸ்லயும் சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். அதாவது ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம டிஷ்யூஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு அங்க இருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்றது தான் இந்த பிளட்டோட வேலை. நார்மலா பிளட்டோட pH பார்த்துட்டோம்னா 7.35ல இருந்து 7.45 வரைக்கும் இருக்கும். ஆவரேஜா நம்ம ஒரு அடல்ட்டோட பிளட் எவ்வளவு இருக்கும்னா 5 லிட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி இருக்கும். Components of blood. Blood consists of two types of components, namely blood cells and plasma. Blood cells na cellular compounds, plasma na liquid compound. இந்த liquid compound ஆன plasma ல தான் இந்த blood cells எல்லாமே சஸ்பெண்ட் ஆகியிருக்கும். blood cells நமக்கு 45% இருக்கும் நம்ம பாடியில, plasma 55% இருக்கும். இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி பிளட்ல பிளாஸ்மாங்கிற திரவத்துக்குள்ள இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் எல்லாமே சஸ்பெண்ட் ஆகி நம்ம பாடியில பிளட் ஓடிட்டே இருக்கும். பிளட் செல்ஸ் அண்ட் பிளாஸ்மான்னு பிரிக்கிறோம். பிளட் செல்ஸ்னா செல்ஸ், பிளாஸ்மானா லிக்விட் பார்ட் ஆஃப் தி பிளட். பிளட் செல்ஸ் நமக்கு 3 டைப்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட். ஆர்பிசி நம்ம எரித்ரோசைட் அதாவது ரத்த சிவப்பணுக்கள்னு சொல்றோம். டபிள்யூபிசினா லீகோசைட் அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள்னு சொல்றோம். பிளேட்லெட்னா த்ரோம்போசைட் அதாவது ரத்த தட்டுக்கள் சொல்றோம். ஆர்பிசிலயும் பிளேட்லெட்லயும் நியூக்ளியஸ் கிடையாது, டபிள்யூபிசில நியூக்ளியஸ் இருக்கும். ஆர்பிசில ஹீமோகுளோபின்ங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கிறனால தான் நம்ம பிளட் ரெட் கலர்ல இருக்குது. டபிள்யூபிசி அதோட நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம அதை 5 டைப்ஸ் ஆட்டு நம்ம டிவைட் பண்ணலாம். டபிள்யூபிசிய அது எதெல்லாம்னா நியூட்ரோபில், ஈஸ்னோபில், பேசோபில், லிம்போசைட், மோனோசைட். அதாவது டபிள்யூபிசி பேஸ்ட் ஆன் த கிரானியூல்ஸை பொறுத்து அது 2 டைப்ஸா டிவைட் பண்றோம். ஒன்னு கிரானுலோசைட், இன்னொன்னு ஏ கிரானுலோசைட். கிரானுலோசைட்னா என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ், அதுல கிரானியூல்ஸ் இருக்கும். ஏ கிரானுலோசைட் என்னன்னா அதுல கிரானியூல்ஸ் இருக்காது. நியூட்ரோபில், ஈஸ்னோபில், பேசோபில்ல கிரானியூல்ஸ் இருக்கும். லிம்போசைட், மோனோசைட்ல கிரானியூல்ஸ் இருக்காது. நியூட்ரோபில் 3 to 7 லோப்ஸா இருக்கும். அந்த லோப்ஸ் எல்லாம் குரோமாட்டின் ஸ்ட்ராண்ட்னால கனெக்ட் ஆகி இருக்கும். ஈஸ்னோபில் பைலோப்டா இருக்கும். பேசோபில் கிட்னி ஷேப்ல இருக்கும். லிம்போசைட் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் அதோட நியூக்ளியஸ். மோனோசைட் கிட்னி ஷேப்ல இருக்கும். பேசோபில், மோனோசைட் ரெண்டுமே கிட்னி ஷேப்ல இருக்கும். ஆனா பேசோபில்ல கிரானியூல்ஸ் இருக்கும், மோனோசைட்ல கிரானியூல்ஸ் இருக்காது. இப்படிதான் இருக்கும். பிளட் செல்ஸ்ல பிளேட்லெட், பிளட் செல்ஸ் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ்ல நியூட்ரோபில், ஈஸ்னோபில், பேசோபில், லிம்போசைட், மோனோசைட் எல்லாமே அதுல இருக்கும். இப்ப நம்ம ஹோல் பிளட் எடுத்துட்டோம்னா ரெட் இன் கலர்ல இருக்கும். அதை நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது இப்படிதான் நமக்கு கிடைக்கும். கீழே ஆர்பிசி செட்டில் ஆயிருக்கும், மேல பிளாஸ்மாங்கிற ஃப்ளூயிட் இது செட்டில் ஆயிருக்கும். இடையில வந்து பஃபி கோட் இருக்கும். பஃபி கோட் மீன்ஸ் டபிள்யூபிசியும் பிளேட்லெட்டும் இடையில இருக்கும். கீழே 45% ஆஃப் ஆர்பிசி இருக்கும், பிளாஸ்மா 55% ஆஃப் பிளாஸ்மா இருக்கும். பஃபி கோட் பிலோ 1% இருக்கும். பிளாஸ்மால நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும். 92% ஆஃப் வாட்டர்ஸ் இருக்கும். அதர் 8% தான் இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆர்பிசியோட ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம்னா ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளாடி எடுக்கிறது. டபிள்யூபிசியோட ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம்னா அது வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டத்துல இதா இருக்கு. அதாவது நமக்கு டிசீஸ், இன்ஃபெக்ஷன் ஏதாவது நம்ம பாடியில வரும்போது அதற்கு எதிராக ஃபைட் பண்றது நம்ம டபிள்யூபிசி செல்ஸ். பிளேட்லெட் பார்த்துட்டோம்னா அது கிளாட்டிங் ப்ராசஸ்ல, அதாவது நம்ம பிளட்ல ஏதாவது ப்ளீடிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ற ப்ராசஸ பண்றது நமக்கு பிளேட்லெட்ஸ் தான் பண்ணுது. நார்மலா பிளட் நமக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கு, டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட் ஆகட்டும், நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. நம்ம உடம்புல வாட்டர் பேலன்ஸ், பிஹெச் பேலன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு வச்சுக்கிறது பிளட் தான்.